காமகோட்டி அவர்கள். அவரை பிடிச்சி எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு இருந்த வாயநாடு எம்பி என்ன சொன்னாங்க, கோமூத்திரம் குடிக்கிறவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் படிச்ச படிப்புக்கு வேல்யூ இல்ல, கலாச்சாரமும் இல்ல, விழிப்புணர்வும் இல்ல, பண்பாடும் தெரியாது, நாட்டை பத்தி அக்கறையும் இல்ல, என் வீடு என் மக்கள் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்படிப்பட்டவங்கள எம்பி ஆக்குனா அப்படிதான் பேசுவாங்க. நம் ஜனநாயகம் இந்த மூன்றாம் கட்ட கரப்பாம்பூச்சிகளின் கைக்கூலிகளாக மாறி விடுவதை தடுக்க வேண்டும். எத்தனை பேரை சொல்றீங்க இது மாதிரி ஜோப் அடிச்சு தண்ணி அடிச்சு பைசா ரோட்டல்ல கூத்தாடுற சௌரவதாசா உதாரணம் இல்ல, அமெரிக்கால இருந்து வந்த அந்நிய கைக்கூலி இந்த தீப்கே உதாரணமா? இவங்க இந்திரா காந்தியின் சந்ததின்னு எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. பாவம் சிவா பர்ஃபெக்ட் இன் தட். பிசர் தட்டாது அந்த அம்மா கிட்ட. That shows the maturity of the politician. சார், இன்னைக்கு பிரதமரை பேசினதுக்கு சிஜேபி காரன் அவன் எல்லாம் வந்து அந்த வீடியோ போட்டானோ அவன் எல்லாம் ரோட்ல தெரிஞ்சா வச்சு செய்யறாங்க. இங்க ரோட்லயே பொதுமக்கள் செய்யறாங்க. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். E20 ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கும் நிறைய வரவேற்பு இருக்கு சார். இப்போ 6 லட்சம் 7 லட்சம்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே கொஞ்ச நாள் போனா மில்லியனை கிராஸ் பண்ணிட மாட்டேங்குது. நிதின் கட்கரியை வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்னு அதாவது எனக்கு தெரியும். அதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா தேசின் பூனாவாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ கூட ரீசெண்டா பார்த்தேன். அது வந்து ஒரு பர்பஸா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவங்களோட கொள்கை என்னடான்னா, எத்தனால் பிளெண்டட் ஃபியூயலும் அதுக்கான பர்மிஷனும் எங்களுக்கு இருக்கணும், நார்மல் பெட்ரோல் போடுறதுக்கான பர்மிஷனும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அது இன்னும் இந்த டிராக்ஷன், இந்த மாணவர்கள் போராட்டம் மாதிரி அதுக்கு டிராக்ஷன் கிடைக்குமான்னா ஐ டவுட் இட். அதுக்கு அவ்வளவு டிராக்ஷன் கிடைக்காது. இன்னைக்கு இன்னொரு ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆப்போட அதாவது அவங்களோட தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் பிஜேபி நடத்திட்டு இருக்கு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பேப்பர் லீக் கேஸ்ல, பேப்பர் லீக்னு சொல்றது இல்ல, இங்கிலீஷ் பேப்பர் 3 வாட்டி லீக் ஆயிடுச்சு ஒரே வருஷத்துக்குள்ள. பஞ்சாபோட சிஎம்ஏ சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ரேலியில ஆமா பேப்பர் லீக் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டு திட்டி போட்டு எப்படா நீ ஒத்துக்கலாம் பேப்பர் லீக்னு சொல்லிட்டு லபோதிபோ அடிச்சுக்கிட்டு கேட்டா மேம்படுத்திக்கிட்டு இருக்கோமா பேப்பரை. இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கான முயற்சியா இது. இப்படி எல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த दीपकेवे इसको ऐसे चिपकना है कि पंजाब में ताकि उससे बाहर ना आए. दीपके को चिपको. दीपकेवे பஞ்சாப்ல ஆப்பி ஒட்ட வைக்கணும் பச போட்டு. அப்ப தெரியும் அவனோட உண்மை முகம் என்னன்னு சொல்லிட்டு. முகத்திரை கிழிக்கப்படும். எவனோ ஒரு அக்யூஸ் வந்து இவங்க கொடுக்குறான், என் மேல வந்து இத்தனை கேஸ் போட்டாங்க, நான் வந்து பஸ்ஸை உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல போலீஸ் கேஸ் போட்டிருக்கு, இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவன் வந்து இவங்க லெட்டர் கொடுக்குறான். ஏன்னா வந்து செக்ஷன் 41 கீழே என்னை கூப்பிட்டுருக்காங்க என்கொயரிக்கு, நான் என்ன பண்றது தெரியல. இவர் என்ன பெரிய கலெக்டர் மாதிரி இல்ல மினிஸ்டர் மாதிரி அதை வாங்கி படிச்சுட்டு இன்னொருத்தங்க. இந்த நாயே வந்து எதுக்கும் உதவாத நாய். இதுவே கோட்டா சிஸ்டமோட ப்ராடக்ட். இன்னொன்னு டிராக்ஷன் வந்துட்டு இருக்கு. ரிசர்வேஷன் அட்டாவ் ஆந்தோலன், இட ஒதுக்கீடை தள்ளுபடி செய் இல்லை நெறிப்படுத்து என்ற ஒரு போராட்டம். இதையா சார் ஆரம்பிக்கிறது? இருக்காங்க இட ஒதுக்கீடால் பாதிக்கப்பட்டவர்கள், என் போன்றவர்கள், தொட்டில் முதல் சுடுகாடு வரை இருக்கும் இட ஒதுக்கீடை சற்றே பரிசீலிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த E20 ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சார். நான் அந்த E20 ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த எத்தனால் பிளண்டட் அப்படின்றதுனால அதை வந்து பண்ணி நிதின் கட்கரி ரிசைன் பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ எத்தனால் பிளண்டட்னால நம்மளுக்கு வந்து மைலேஜ் கம்மி ஆகுது, அது இல்லாமல் இன்ஜின் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது சார். எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இன்ஜினோட மைலேஜ் வெறும் எத்தனால் கலக்கிறதால மாத்திரம் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அண்ட் லெட் மீ டெல் யூ ஃப்ராங்க்லி, ஐ எம் நாட் an expert in this. முதல்ல நான் இதுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு இதுல எக்ஸ்பர்டைஸ் இல்ல, நாலேஜ் இல்ல. இது சயின்டிபிக் நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட, அதுக்கான வல்லுநர்கள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா நான் கேட்டு நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னடான்னா, உங்களோட டயர் பிரஷர், காத்து டயர்ல இருக்கிற காத்தை பொறுத்து கூட உங்க மைலேஜ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, நீங்க எத்தனை வாட்டி கிளட்ச அமுக்குறீங்க, எத்தனை வாட்டி கீரை மாத்துறீங்க, அதை பொறுத்தும் உங்களுக்கு மைலேஜ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு.
உங்களோட ரோடு கண்டிஷனை பொறுத்தும் உங்களுக்கு மைலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க ஏசி யூஸ் பண்ற விதத்தை பொறுத்தியும் உங்களுக்கு மைலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெறும் எத்தனாலால மாத்திரம் மைலேஜ் மாறுதுன்னு சொல்றது வந்து அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியல. இதெல்லாம் காரணங்களா இருக்கும் ஒட்டுமொத்தமா மைலேஜ் மாறினதுக்கு. மேபி எத்தனால் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்படின்னா இப்ப அந்த பட் எத்தனால் மட்டுமே அந்த E20 ஜனதா பார்ட்டின்றது அப்புறம் ஏன் சார் நீங்க வந்து ஒரு சீரியஸ்னஸா எடுத்துக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நீட்ன்றது வந்து மாணவர்களும் அதுக்கப்புறம் சில சில பேர் சம்பந்தப்பட்டது தான். பட் ஆனா இந்த இன்ஜின் அந்த மாதிரி பெட்ரோல் எத்தனால் அப்படிங்கும் போது பாமர மக்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் பாதிப்படைய ஒரு விஷயம். இதே மாதிரிதான் நம்ம காக்ரோச் ஜனதா தமிழ்நாட்டுல பார்ட்டியும் பெரிய நம்ம விஷயம் இல்ல அப்படின்னீங்க சார். ஆனா கடைசியா எங்க வந்து நின்னுச்சு? இதே மாதிரி E20 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதானே? காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த ரெசிக்னேஷனுக்கு அப்புறமா இந்த பாராளுமன்றத்துல இந்த பில் எடுத்துட்டு வந்த அப்புறமா ஒண்ணுமே இல்ல. அந்த ஜனவரி அந்த 17, 18, 19, 20 அந்த 4 நாட்களுக்கு முன்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்னவா இருந்தது நீங்க சொல்லுங்க. யார் அவங்களுக்கு பின்னாடி இருந்து பின்புலமா செயல்படுத்தாங்க? இந்த 2873 இந்த குற்ற பின்னணி கொண்ட நபர்களை எந்தெந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க, அது வெளியே வந்தா யாரோட தலைகள் உருளுன்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவன் மேல கேஸ் எடுத்துட்டு இவங்க ஏன் புலம்புறாங்க? கபில் சிபல் வந்து 1 கோடி ரூபாய் கேஸை எடுக்க போறாங்க, அரசாங்கம் ஒத்துக்குச்சுன்னு சொன்னாங்க. அப்ப கபில் சிபல் ஏன் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு? ஒரு லீகல் அசிஸ்டன்ஸுக்காக சார். வேற என்ன சார்? கேஸை எடுத்துட்டு அப்புறம் லீகல் அசிஸ்டன்ஸ் எப்படி சார் வரும்? என்ன சார் சொல்றீங்க? இல்லாத கேஸுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் எப்படி சார் கொடுப்பீங்க? அப்ப கேஸ் வரும்னு கபில் சிபலுக்கும் தெரியும். புரியுதா? இந்த அரசாங்கம் தவறுகள் செய்திருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அரசு தவறு செய்தாதான் அது அரசு. எந்த அரசு தவறு செய்யாம இருந்திருக்கு இந்தியாவோட சுதந்திர வரலாற்றுல? ஒரு அரசு சொல்லுங்க எனக்கு. தவறுகள் நடக்கும். தவறுகளை திருத்திக் கொண்டார்களா இல்லையா என்றதுதான் எங்க கேள்வியை தவிர்த்து, தவறுகளை திருத்திக்கிறது மாத்திரம் அதாவது வெறும் பேச்சின் மூலம் திருத்திக் கொள்ளக்கூடாது, செயல்பாட்டின் மூலம் திருத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக இறங்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துள்ளதா இல்லையா? இதே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசும் ஒரு ப்ரொஃபஸரை இன்னைக்கு டாஸ்க் போர்ஸ்ல மெம்பரா போட்டிருக்காங்க. யாரு? திரு பத்மஸ்ரீ வாங்கின விருது ரீசெண்டா வாங்கின ஐஐடியோட டைரக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் காமகோட்டி அவர்கள். அவரை பிடிச்சி எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு இருந்த வாயநாடு எம்பி என்ன சொன்னாங்க? கோமூத்திரம் குடிக்கிறவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் படிச்ச படிப்புக்கு வேல்யூ இல்ல, அவர் பண்ண வேலைக்கு வேல்யூ இல்ல, அவர் வாங்கின விருதுக்கு வேல்யூ இல்ல. ஐஐடி மெட்ராஸுக்கு டைரக்டரா இருந்திருக்காரு, ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த சயின்டிஸ்ட். அவரு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவுக்கு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, அதுக்கு மெம்பரா இருந்திருக்காரு. காசி தமிழ் சங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்காரு. ஒரு தமிழர். இங்க இருக்கிற தமிழனுக்கு வந்து ரோஷம் வரலன்னா நான் என்ன சொல்றேன் சார்? அதோட இன்னொரு விஷயம், நானும் ஒரு தடவை ஐஐடி போயிருக்கும் போது அவரை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க சார். என்ன அப்படின்னா, நாம ஏன் ஃபாரின்ல போய் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும், தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து இந்தியாக்காக நம்ம சேவை செய்யணும் அப்படின்ட்டு பாஸ்போர்ட்டே எடுக்கலையா சார் அவரு? அவர் எவ்வளவு சிம்பிளான மனுஷன்னா, நான் பர்சனலா அவரை பார்த்திருக்கேன் சார். ஏர்போர்ட்ல பர்சனலா அவரை மீட் பண்ணிருக்கேன். அவருக்கு இருக்கிற பொசிஷனுக்கு, அவருக்கு இருக்கிற ரேங்க்குக்கு அவர் விஐபி லாஞ்சில போய் உட்காரலாம். ஆனா காமனரா அவரோட சூட்கேஸ் அவரே தான் தள்ளிட்டு போவாரு. அவரோட பேகேஜ வந்து மத்தவங்க கையில கொடுத்து நான் பார்த்தது இல்ல. நான் டெல்லிக்கு அவர் கூட ஒரு வாட்டி பிரயாணம் செஞ்சிருக்கேன். இன்னொரு வாட்டி அவரை வேற இடத்துல பார்த்தேன். எந்த செக்யூரிட்டி இதுவும் அவருக்கு வச்சுக்க மாட்டாரு. அவரு ஏர்போர்ட்டுக்கு இப்ப பிரயாணம் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசுறாங்க, அவர்கிட்டயும் பேசுறாரு. சில பேர்கிட்ட அவங்க ஏதாவது போய் பேசினா நின்னு பதில் சொல்றாரு. அவர் இருக்கிற ரேங்குக்கு, அதாவது அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறுள் உயித்து விடும் என்பதுக்கு அடையாளம் வந்து அவரை பத்தி பேசுறவங்க. நிச்சயமா அவர் ஒரு தமிழர். அவர் சமூகத்தை வந்து இவங்களுக்கு பிடிக்காதன்ற அடிப்படையில், ஆனா இவங்க கோட்டு மேல போடுறவங்களாச்சு எலெக்ஷன் டைம்ல. அந்த சமூக அடிப்படையில இருக்கக்கூடிய ஹேட்ரட் வந்து வெளியே வந்திருக்கா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல சமூக அடிப்படையில அவர் மேல அந்த கோபம் வந்திருக்கா? அவரை பத்தி சொன்னா ஓகே, இந்த சமூகத்தை யார் திட்டாலும் அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் தமிழர்ன்றதே மறந்துட்டாங்களே எப்படி? தமிழ் தானே தாய்மொழியா கொண்டவர் அவரு. அவரை பேசினா சரியா?
அசிங்கமா இல்லையா நம்மளுக்கு? கேவலமா இல்லையா? சார் இன்னைக்கு பிரதமரை பேசினதுக்கு சிஜேபி காரன் அவன் எல்லாம் வந்து அந்த வீடியோ போட்டானோ அவன் எல்லாம் ரோட்ல தெரிஞ்சா வச்சு செய்யறாங்க, இங்க ரோட்லயே பொதுமக்கள் செய்யறாங்க. அதை வேற இந்த அம்மா வந்து பேசிட்டு அப்படின்றாங்க. என்னவோ சும்மா இவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிச்ச மாதிரி. சார் நான் சொல்றேன் சார், நான் ஒரு ஹிந்து, பிராக்டிசிங் ஹிந்து. என் தாயார் வந்து தவறி போய் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆக போகுது இந்த நவம்பர் வந்தா. நான் எங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கும் போது அதையும் சேர்த்துதான் கோமூத்திரம் சொல்ற, அதையும் சேர்த்துதான் வந்து கொடுப்பாங்க. பஞ்சகவ்யம்னு சொல்லிட்டு பால், தயிர், நெய், தேனு, கோமூத்திரம் இது எல்லாத்தையும் கலந்து கையில ஊத்துனாங்க. அதை நான் குடிக்கணும். அது உடம்ப சுத்தப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு வழின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு இந்துவும் யாரெல்லாம் வந்து அவங்க பெரியவங்களுக்கு பிரார்த்தம் பண்றதோ தர்ப்பணம் விடுறதோ பண்றாங்களோ அவங்க எல்லாரும் இதை பண்ணுவாங்க. எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கோமூத்திரத்தை யூஸ் பண்ணாம நம்ம இருந்ததே இல்லை. பாலை யூஸ் பண்ணாம இருந்தது இல்லை. ஆன்டி பாக்டீரியல் அது. அது ஆயுர்வேதிக் இதுல வந்து அதோட யூசேஜ் இருக்கு, கோமியத்தோட யூசேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் நியூக்ளியர் அட்டாக்கே வந்தா கூட சாணி இருக்கு பாருங்க, பசுமாட்டு சாணி, அது வந்து ஒரு பிரிவென்டிவ் லேயர். அது எதுக்கு வந்து கிருமி நாசினி. அது எதுக்கு வீட்டு முன்னாடி அந்த காலத்துல பெரியவங்க பூசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரியணும். அப்கோர்ஸ் படிச்சிருந்தா தானே தெரியறதுக்கு. கலாச்சாரமும் இல்ல, விழிப்புணர்வும் இல்ல, பண்பாடும் தெரியாது, நாட்டை பத்தி அக்கறையும் இல்ல. என் வீடு என் மக்கள் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்படிப்பட்டவங்கள எம்பி ஆக்குனா அப்படிதான் பேசுவாங்க. அவரை பத்தி ஆக்கப்பூர்வமான ஏதாவது கமெண்ட் இருந்ததா நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். புளி, உப்பு, மிளகு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒருத்தர் பேசினாரு, தயிர். அவங்களுக்கு நார்த் இந்தியால அவங்க 2 பேருக்கும் அவங்கள வந்து ஆக்சுவலா அவங்க எனக்கு ஒரு விதத்துல கவலை அளிக்கிறது. இந்திரா காந்தி மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு அவங்களோட பாலிசியை நம்ம எதிர்க்கலாம், அவங்க பாலிசியை வந்து ஆதரிக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனா அந்த அந்த ஆளுமை என்பதை வந்து யாரும் நிராகரிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமை இருந்தது இந்திரா காந்தி அம்மையாருக்கு. அவங்க அப்பாவோட பெட்டர் அந்த விஷயத்துல. அந்த அயன் லேடி, அந்த அந்த செரிஸ்மா, அந்த ஆரா இருந்தது. ராஜீவ்காந்தி கூட அவர் வந்து சமய சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் அவர் வந்து வஞ்சிக்கப்பட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவரை சுத்தி இருந்தவங்க, அவர் இன்டென்ஷன்ஸ் நல்ல இன்டென்ஷன் இல்லைன்னா மக்களோட வரி பணம் போய் சேர்றது வந்து ₹1 கொடுத்தா கடைசியில 10 காசு தான் போய் சேருதுன்னு சொல்லிட்டு அவர் அரசு அவர் வந்து பேசியிருக்க மாட்டாரு. பஞ்சாயத்து ராஜ் எடுத்துட்டு வரணும்னு அவர் சிந்திச்சிருக்க மாட்டாரு. சில விஷயங்கள் அவங்க கிட்ட நல்ல குணங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு எல்லா அரசியல் தலைவர்களையும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு சார். வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து ஒரு உடல் உபாதை இருந்தப்போ UN டெலிகேஷன்ல அவர் பேரை சேர்க்க வச்சு அவர் ராஜ்யசபா MP அப்போ அவர் யூஎஸ்ல போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வசதி அந்த அந்த சலுகையை வந்து அவருக்கு வழங்கணும்னு சொல்லி அன்னைக்கு முடிவு எடுத்தது ராஜீவ்காந்தி அவர்கள். இது மாதிரி பல்வேறு தருணங்கள் இருக்கிறது. மெச்சூரிட்டி வேணும் அரசியல்ல. பறந்தாழ்ந்து பேசுறது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவங்க யார் கூட வந்து அலையன்ஸ்ல இருந்தாங்களோ தமிழ்நாட்டுல அவங்களோட குணம் தொத்திக்கிச்சா என்னன்னு தெரியல. அவங்களும் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க சார். தரந்தாழ்ந்து பேசுறது, தரந்தாழ்ந்து நடந்துக்கிறதுக்கு அந்த தரந்தாழ்ந்த கட்சிக்கு, அந்த தரந்தாழ்ந்த முன்னேற்ற கழகத்துக்கு தான் தகும். ஏன்னா அவங்க காமராஜர் அண்ணங்காக்கையின்ட்டும் இந்திரா காந்திக்கு மண்டைய உடைச்சப்போ ரத்தம் வந்தப்போ அதை எப்படி அவங்க வர்ணனை செய்தாங்கன்னு சொல்லிட்டோம். பாடின பாட்டுங்க 10 லட்சம் பக்தா வச்சிடும் சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த நேர்மையே ஒரு ஒரு வடிவமாக இருந்த முதல்வர் பக்தவச்சலம் சொல்லுவாங்க. அவரை இவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, காமராஜர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவ்வளவு இதுக்கு கக்கனை எப்படி வந்து காமராஜருக்கு அடிவரடின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடினார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனா அவலம் என்னன்னா திரும்பவும் காமராட்சி ஆட்சியை கொண்டு வரோம்னு இங்க சொல்றாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட கூட்டணியில இருந்துகிட்டு யார காமராஜரை ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கூட உட்காந்துக்கிட்டு நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் அவலங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய டிக்னிட்டியை வந்து இன்னைக்கு குறைச்சிட்டு வராங்க. இன்னைக்கு நாடு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்ன சில வார்த்தைகளை. கட்சிகள் வரலாம் போகலாம், ஆட்சிகள் அமைக்கலாம், ஆட்சிகள் பறி போகலாம், ஆனால் நாடு இருக்க வேண்டும்,
இந்த நாட்டின் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும். அவர் சொன்னது அது எல்லாரோட மனசுலயும் நிக்கணும்னா இது போன்ற வன்முறையை கட்டவிழ்த்துப்படும் போராட்டங்களுக்கு நாம் விலை போகக்கூடாது. நம் ஜனநாயகம் இந்த மூன்றாங்கட்ட சர்ப்பாம்பூச்சிகளின் கைக்கூலிகளாக மாறிவிடுவதை தடுக்க வேண்டும். இளைஞர் சமுதாயத்துக்கு சரியான தலைவர்கள் யார் என்று யார் முன்னுதாரணம் பார்க்கணும்னா 21 வயசுல சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்ல வேண்டிய வயசுல இல்ல நான் சண்டைக்கு போவேன் என்ன அனுப்பலன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவரோட கமாண்டிங் ஆபீசர் கிட்ட போயிட்டு ஹனுப் சிங் கிட்ட போய் அழுதுட்டு பேட்டில் ஆஃப் பசந்தர்ல போயிட்டு பாகிஸ்தானி டேங்க்ஸை செதற அடிச்சுட்டு அவர் டேங்க்கு வந்து கடைசியில கிட்டத்தட்ட டேங்க் மூவ் ஆகாத சூழ்நிலையில வெளியே வான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா கூட இல்ல என் கன் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதிரியோட டேங்கை முறியடிச்சுட்டு உயிர் தியாகம் செய்த அருண் கேத்ரபால வந்து எக்ஸாம்பிள் 21 வயசு பிவிசி வாங்கும்போது காலுபார் ஜுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்கில்ல ஒவ்வொரு பங்கரா தாண்டி போனார் மனோஜ் பாண்டே. கடைசியில இருந்த துப்பாக்கியில புல்லட்ஸ் முடிஞ்ச உடனே சின்ஸ் வாஸ் கூர்கா அவரோட கூர்கா நைஃப குக்ரின்னு சொல்லுவாங்க கூர்கா கத்திய அதை பிடிங்கி எடுத்து பாகிஸ்தானியர்களை கொண்டார். அவரோட சடலம் வெளியே எடுக்கும் போது பாகிஸ்தானியர்களோட சடலத்தோட வெளியே வந்துதான் அத்தனை பேரை கொண்டு இருக்காரு. சன் ஆஃப் ரிக்ஷா புல்ல அவருக்கு நாட்டை அபியூஸ் பண்றதுக்கு 1000 காரணம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். இட் டிட் நாட் டூ இட். 10 நாளைக்கு முன்னாடி ராக்கெட் விட்டாங்க ஒரு பிரைவேட் கம்பெனி, எல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி, அது எல்லாம் 28 வயசு ஆவரேஜ் அதுல இருக்கிறவங்க. அவங்க நம்மளுக்கு உதாரணம். எத்தனை பேரை சொல்றீங்க இது மாதிரி டோப் அடிச்சு தண்ணி அடிச்சு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூத்தாடுற சௌரவதாசா உதாரணம்? இல்ல அமெரிக்கால இருந்து வந்த அந்நிய கைக்கூலி இந்த தீப்கே உதாரணமா? இல்ல ஆசுதோஷ் ரங்கா உதாரணமா? இல்ல ஜேஎன்யூல 1000 ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபாய் அவங்க ஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருடாந்திர ஃபீஸ் 2000 ரூபாய் தான் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட். சலுகையில மக்கள் வரி பணத்துல சலுகையில படிச்சுட்டு நான் ஒழுங்கா படிக்காம நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் வை. எல்லா பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில தேர்தல் இல்ல, கட்சி சார்ந்த தேர்தல்கள் இல்ல. எலெக்ஷன் வைக்கிறியா? அங்க எலெக்ஷன்ல நிக்கிற எல்லா நபர்களும் 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஒரு பேப்பர் கூட அரியர் இருக்கக்கூடாது. 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஒரு மால் பிராக்டிஸோ இன்டிசிப்ளினோ தவறான ஒரு செயல்ல ஈடுபட்டதாகவோ தவறான விஷயங்கள் செய்ததாகவோ அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போடு. கட்சி சார்ந்த தேர்தல்களுக்கு தடை செய்யுங்கள் பல்கலைக்கழகங்கள். இப்ப அங்க இன்னைக்கு இந்தியாவோட ஒட்டுமொத்த நக்சல் அமைப்புகளுக்கும் தலைமை செயலகமாக செயல்படுவதே அந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி தான். அதுக்கு அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கட்டுப்படுத்தும். எங்க இருந்து சார் இந்த எஸ்எஃப்ஐக்கும் டைபிக்கும் ஐசாக்கும் தைரியம் வருது? எத்தனை பேர் சார் நான் என்ன கேட்கிறேன், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவோட மக்கள் தொகை 150 கோடி. அதை விட நேற்று நம்ம என்னன்னா 150 எக்ஸாம்ல வந்து 750 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு இருக்காங்க இந்தியால. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையே 150 கோடி தான். அது எப்படி 750 இளைஞர் சமுதாயம் 750 கோடி இளைஞர் சமுதாயம் பாதிக்கப்பட்டது? அவங்க எழுதி கொடுத்தவங்களாவது படிச்சிருக்கணும், இல்ல இந்த மாதிரி திருத்தம் செஞ்சிருக்கணும். இவங்க இந்திரா காந்தியின் சந்ததின்னு எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. பாவம். she was perfect in that. பிசர் தட்டாது அந்த அம்மா கிட்ட. That shows the maturity of the politician. இந்திரா காந்தி கிட்ட எல்லாருக்கும் பிடித்தது யூ கேன் ஹேட் ஹர், யூ கேன் லவ் ஹர் பாலிடிக்ஸ், யூ கேன் ஹேட் ஹர் பாலிடிக்ஸ், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த நாட்டின் மீது அவங்களுக்கு இருந்த பற்ற கேள்வி கேட்க முடியாது யாராலும். Or love towards this country, nobody can question it. எமர்ஜென்சிய மகனே வந்து நீடிக்கிறேன்னு சொன்னா கூட இல்ல, ரொம்ப முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஆயிடுச்சு, இது தவறு, இதுக்கு மேல நீடிச்சா மக்கள் நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியை நீக்கிறாங்க. மக்கள் போராட்டத்தை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு தர்மேந்திர நீக்கிறவங்க இந்த பத்தி கத்துறாங்க. எமர்ஜென்சி போட்டவங்க இன்னைக்கு கோஷங்கள் போடுறது அதுதான் எனக்கு சிரிப்பு வருது. சரிங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவுல போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு அந்த ஸ்டாச்சுரி பீரியட கூட ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையான்னு தெரியாம வேலையை ரிசைன் பண்ணிட்டு உடனே அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் அங்க இருந்து தொபுக்கன் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிட்ட காசு வாங்கிட்டு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல போய் உட்கார்ந்து உடனே வந்து நான் குழந்தைங்க மேல சத்தியமா, யாரெல்லாம் குழந்தைங்க மேல சத்தியம் பண்றான்னா கடைசியில் அவன் தான் அரசியல்வாதியா மாறுறான். என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல எனக்கு. சத்தியம் சக்கர பொங்கல் ஆயிடுச்சு இவங்களுக்கு எல்லாம். சத்தியம் பண்றது முதல்ல நிறுத்துங்கன்ற. நீங்க அரசியலுக்கு வராம போ, மக்கள் ஏத்துப்பாங்க, ஏத்துக்காம போ. அதுக்கே உங்க குழந்தைங்க மேல சத்தியம் பண்ற. தமிழ்நாடுல கூட சிலர் பண்ணிருக்காங்க இல்ல அரசியல், ஐயோ நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அண்ணா ஹசாரே முதுகுல சவாரி செஞ்சு
டெல்லி சிஎம் 3 டேர்ம் கிட்ட. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சில மாதங்களே, அதுக்கப்புறம் 2 டேர்ம் இருந்து டெல்லிய கெட்டு குட்டி சவர் ஆக்கி வீட்டுக்கு போனாரு. பஞ்சாபை கெட்டு குட்டி சவர் ஆக்கிட்டு இருக்காரு. அரசு கார் வேணாம்னு சொன்னாரு, திரும்பி அரசு காரு வந்து இவருக்கு ஸ்பெஷல் காரு. அரசு வீடு வந்து எனக்கு சின்ன அடிப்படையா எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தா போதும். நான் சொல்றேன் அந்த சின்ன வீடு, நான் சொல்ற சின்ன வீடு இருந்தா போதும், நீங்க வேற தப்பா எடுத்துக்க போறீங்க, இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம சொகுசு பங்களா கட்டிக்கிட்டாரு. டாய்லெட்டே பல லட்சங்கள். சீஷ் மஹல் அப்படின்னு சொல்லி போட்டா வரும், கேஜ்ரிவாலின் சீஷ் மஹல் அப்படின்னு சொல்லிட்டு. வியட்நாம்ல இருந்து டைல்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டார், மார்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டாரு. கிரீன் பேர்ல் மார்பிள். அவங்க மனைவியா இருந்தா செலக்ட் பண்றது யார் அப்ப வீட்டு காசு, அவங்கள போய் கேட்க மாட்டாங்க உங்க தோப்பனார் தான் சொல்லிட்டு. ஏன்னா மத்தவங்க தோப்பனார் காசுல வந்து பேனா வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இங்க சிலர். லெட் இட் பி. என்ன சொல்றேன், அரசியல் நாகரீகம் கம்மியாயிட்டு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில அரசியல் அடிப்படை தத்துவம், இந்திய அரசியல் அமைப்பு தத்துவத்தையே வந்து இன்னைக்கு கேலி கூத்து ஆக்கும் வகையில் சில பேர் இந்த காக்ரோச் கட்சிக்கு துணை போவது நக்சலிசத்துக்கு, அர்பன் நக்சலிசத்துக்கு ஊக்கம் கொடுக்கும் செயலாகும். 150 கோடி மக்கள் தொகையில இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தோட பங்கு 28, 29 வயசு இருக்கிறவங்க வந்து 50% வச்சுக்கோங்க. அந்த 50%லயும் அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து இந்த எக்ஸாம் தேர்வு எழுதக்கூடிய வயதில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வரும்? 25 கோடி 30 கோடி வரும். இந்த 25-30 கோடிகளுக்கு பிரதிநிதிகள் இந்த 2873 கிரிமினல்ஸா பாருங்க சார். அப்போ இந்தியாவோட இளைஞர் சமுதாயத்துக்கு பிரதிநிதிகள் குற்றப்பின்னணி கொண்டவர்களா? இது நாட்டுக்கு இழுக்கு இல்லையா? சொல்லுங்க சார், நாட்டுக்கு இழுக்கா இல்லையா இது? நிச்சயமா சார். உங்க பொன்னான நேரத்தை லேபர்லாம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.